அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறளோட புறயிடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது பூமி தன்னை தோன்றவங்களை எப்படி பொறுத்து கொள்ளுதோ அதேமாரி நம்ம இகழ்கிறவங்களையும் பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது இதோட பொருள். அடுத்து இரண்டாவது பொருள், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இதோட பொருள் என்னன்னா, பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் அத்துன்பத்தை மறந்து விடுவது அதைவிட சிறந்தது. மூணாவது திருக்குறள், இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இதோட பொருள் என்னன்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமை. அதுபோல் அறிவிலார் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்ளுதல் வலிமையில் மிகச்சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான்காவது திருக்குறள், நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறயிடைமை போற்றி ஒழுகப்படும். இதோட பொருள் என்னன்னா, நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க பொறுமையை போற்றி காக்க வேண்டும். ஐந்தாவது திருக்குறள் என்னன்னா, ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பதிந்து. இதோட பொருள் என்னன்னா, பிறர் செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவரை சான்றோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். ஆனால் அத்தீங்கினை பொறுத்து கொள்பவரை ஒரு பொன் போல் மதித்து மனதில் வைத்து போற்றுவர். ஆறாவது திருக்குறள் என்னன்னா, ஒருத்தார் பொருளாலை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இதோட பொருள் என்னன்னா, பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளாது தண்டித்தவருக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பம் கிட்டும். அதனை பொறுத்து கொண்டவரின் புகழ் உலகம் உள்ள வரைக்கும் நிலைத்து நிற்கும். ஏழாவது திருக்குறள் என்னன்னா, திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோன் வந்து அறனல்ல செய்யாமை நன்று. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யத்தகாத துன்பச் செயல்களை பிறர் தனக்கு செய்தாலும் தான் அத்துன்பத்திற்கு வருந்தி அறத்திற்கு மாறான செயல்களை அவருக்கு செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்த எட்டாவது திருக்குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். இதோட பொருள் என்னன்னா, செருக்கினால் தீமை செய்தாரையும் தத்தம் பொறுமையினால் வெற்றி கொள்ளல் வேண்டும். ஒன்பதாவது திருக்குறள் என்னன்னா, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோற்கேட்பவர். இதோட பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, வரம்பு கடந்து பேசுவோரின் இன்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறவியினும் மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. உண்ணாது நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். அதாவது உண்ணா நோன்பு இருக்கும் பெரியோரை விட தன் நிகழ்வுவரை பொறுத்து கொள்பவரை மேலானவர். அடுத்தது என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வாய்மை. வாய்மைங்கிற அதிகாரத்தில் என்னங்கிறத பார்க்கலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். இதோட பொருள் என்ன, வாய்மை என்பது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுதல். பொய்மையும் வாய்மை எடுத்த புரைத்தீர்ந்த நன்மை பயக்குமெனின். பிறருக்கு, அதாவது இதோட பொருள் என்னன்னா, பிறருக்கு குற்றமற்ற நன்மை தரும் பொய் உண்மையாகவே கருதப்படும். அதாவது இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறரோட நன்மைக்காக சொல்கிற பொய் கூட உண்மையாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னெஞ்சருவது பொய்யேற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது தன் நெஞ்சம் மருந்து பொய் கூறின் தன் நெஞ்சமே தன்னை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதோட பொருள் என்னன்னா, ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய்யில்லாமல் நடப்பானானால் உலகத்தார் உள்ளங்களிலெல்லாம் இருப்பவன் ஆவான். மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானும் செய்வாரின் தலை. இதோட பொருள் என்னன்னா, மனதோடு பொருந்திய வாய்மை பேசுபவன் தானும் தாம் செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுவான். அடுத்தது ஆறாவது பொருள், பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். இதோட பொருள் என்னன்னா, பொய் பேசாமை ஒருவனுக்கு எல்லா புகழையும் தரும். இது அவன் வருந்தாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் தரும். அதாவது பொய் பேசாமல் இருக்கிறது அவனுக்கு எல்லா நல்லதையும் தரும். அவன் கஷ்டப்பட்டு எந்த ஒரு நலனையும் அனுபவிக்காமலே அவனுக்கு நலன் அவனுக்கு வரும்.
பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லாமை என்னும் அறத்தை இடைவிடாமல் கடைபிடித்தால் வேறு எந்த அறங்களையும் செய்ய வேண்டியதில்லை. அதாவது பொய் சொல்லாமல் இருக்கிற ஒரு அறத்தையும் நம்ம கடைபிடிச்சாலே போதும், வேறு எந்த அறத்தையும் கடைபிடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதோட பொருள் என்னன்னா, உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உடல் தூய்மை நீரால் உண்டாகும், உள்ள தூய்மை வாய்மையால் வெளிப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. சான்றோர்க்கு புற இருளை நீக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை நீக்கும் பொய் பேசாமையே உண்மையான விளக்காகும். அதை 10வது குறள். அடுத்தது, யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. இதோட பொருள் என்ன, யாம் உண்மையாக கண்ட பொருள்களுள் எவ்வகையிலும் உண்மையை சிறந்தவையாக சொல்லத்தக்க வேறில்லை. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற அதிகாரம் என்னன்னா, காலம் அறிதல்னா காலத்தை எப்படி அறிந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ முதல் திருக்குறள் என்னங்கிறத பார்க்கலாம். பகல் வெல்லும் பூகை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதோட பொருள் என்னன்னா, பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை பகலில் வெல்லும். அதுபோல பகையை வெல்ல கருதும் வேந்தர் காலம் அறிந்து செயல்பட வேண்டும். 2வது திருக்குறள், பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவிடை தீராமை யார்க்கும் கயிறு. அதாவது பொருள் என்ன, காலத்திற்கு பொருந்த செயலை மேற்கொள்வதே செல்வத்தை காக்கும் கயிறாகும். 3வது, அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யும். இதோட பொருள் என்னன்னா, தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலமறிந்து செயல்பட்டால் செய்தற்கரிய செயல்கள் எதுவும் இல்லை. அடுத்து 4வது, ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். பொருள் என்னன்னா, காலமறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினாலும் கைகூடும். 5, ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருந்தகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. இதோட பொருள் என்னன்னா, ஊக்கமுடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருப்பது ஆட்டுக்கிடையானது தன் பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருத. உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதுக்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். உள்ளென ஆங்கே புறம்வேறார் காலம்பார் துள் வேற்பவர் ஒள்ளியவர். அறிவுடையார் பகைவர் தீங்கு செய்தவுடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். அவரை வெல்லும் காலம் வரும் வரை அச்சினத்தை மனதில் வைத்திருப்பர். எட்டாவது திருக்குறள், சிறுநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிளக்காம் தலை. பகைவரை காணும்போது பணிவாக இருக்க வேண்டும். பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர் நிலைமை மாறும். அதாவது பகைவரோட முடிவு நிலை மாறும் நிலை வரைக்கும், அவர் நிலைமை மாறுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எய்தற்கரிய தேய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைத்த பொழுதே பயன்படுத்தி செய்தற்கரிய செயல்களை செய்துவிடல் வேண்டும். அதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பே நம்ம அந்த செயலை செய்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் புத்தக்க சீர்த்த இடத்து. இதோட பொருள் என்னன்னா, வாய்ப்பற்ற காலத்தில் கொக்கை போல் அமைதியாக இருக்க வேண்டும். உரிய காலம் வந்ததும் கொக்கை போல் விரைந்து செயல்பட வேண்டும். அடுத்து என்னென்னா, வலியறுதல். அந்த அதிகாரத்தில் உள்ள குறள்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் திருக்குறள், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். பொருள், தன் பலத்தையும் தன் பகைவன் பலத்தையும் துணையாக வருகின்றவர்களின் பலத்தையும் அறிந்து அதன் பிறகு தான் செய்ய கருதிய வேலையை செய்ய வேண்டும். உள்வது அறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாது இல். இதோட பொருள் என்னன்னா,
தம்மால் எவ்வளவு முடியும் என்பதை அறிந்து கொண்டு அந்த அளவோடு நின்று செய்கிறவருக்கு நடக்காத காரியம் ஒன்றும் இல்லை. தன்னால் எவ்வளோ முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த செயலில் இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது திருக்குறள். உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். அதாவது பொருள்னா, தம்முடைய சக்தி அளந்து அறிந்து கொள்ளாமல் வெறும் ஆவேசத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் விட்டுவிட்டு கெட்டு போடுகிற உலகத்தில் பலர் உண்டு. அதாவது தன்னுடைய பலம் என்னான்னு தெரியாமல் அவசரப்பட்டு ஒரு காரியத்தில் இறங்குறது. அமைத்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதோட பொருள் என்னன்னா, தனக்கு அமைந்துள்ள சக்திகளுக்கு தகுந்த மட்டில் காரியத்தின் பலத்தை அளந்து கொள்ளாமல் தன்னுடைய பலத்தை அதிகமாக மதிப்பிட்டு கொண்டு தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுகிறவன் விரைவில் கெட்டுப்போவான். அதாவது தன்னுடைய சக்தி என்னங்கிறது தெரியாமல் தன்னை மிகைப்படுத்தி இருக்கிறவன் சீக்கிரமாக அழிஞ்சு போவான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த 5வது. பீலிப்பை சாக்காடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இதோட பொருள்னா, மிகவும் லேசான மயில் தொகையை பாரம் ஏற்றிய வண்டியானாலும் அந்த மயில் தொகையும் அளவுக்கு மீறி அந்த வண்டியில் ஏற்றினால் அதனை அச்சு முறிந்துவிடும். நுனிக்கொம்பர் ஏறினார் அத்திறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். ஒரு மரத்தின் நுனிக்கொம்பின் உச்சிக்கு போய்விட்டவன் அதற்கு மேல் ஏற முயன்றால் அந்த அச்சு முறிந்துவிடும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. உன்னுடைய பொருளாதாரத்தின் அளவை அறிந்து அதற்கு தக்கபடி கொடு. அதுதான் செல்வத்தை பாதுகாத்து பயன்படுத்திக் கொள்ளும் வழி. அதாவது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வம் இருக்கோ அதோட அளவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை போகாறு அகலக்கடை. இதோட பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு வரும்படி குறைவாக இருந்தாலும் பாதகம் இல்லை. செலவு மட்டும் வரவுக்கு அதிகப்படாமல் இருந்தால் கெடுதி வராது. ஒருவனுக்கு அதாவது நீங்கள் வரவுக்கு ஏற்ற செலவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழப்போல் இல்லாகி தோன்றா கெடும். இதோட பொருள் என்னன்னா, அளவறிந்து அதற்கு தக்கபடி வாழ்க்கை நடத்தாதவனுடைய ஆடம்பர சிறப்பு இருப்பது போல் இருந்து இல்லாமல் மீண்டும் தலை தூக்க முடியாமல் கெட்டு போகும். அதாவது நம்ம தகுந்தபடி செலவு பண்ணலை, உதவி பண்ணலை அப்படின்னா நம்ம செல்வத்தை அறிந்து அதுக்கப்புறம் தான் உதவி பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம பண்ணுற ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி இருந்து திரும்பவும் வறுமை நிலைக்கு போயிடுவோம். அதை தான் சொல்கிறாங்க. உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை வல்லை கெடும். இதோட பொருள் என்னன்னா, தனக்குள்ள செல்வத்தின் அளவை கணக்கு பார்க்காமல் செய்கின்ற உபகார செலவுகளாலும் உள்ளதெல்லாம் விரைவில் இல்லாது வறுமை வாடும். அடுத்தது என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒப்புரவறிதல். ஒப்புரவு ப்ளஸ் அறிதல். ஒப்புரவுனா உதவி செய்தல். உதவி செய்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். 1. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. அதாவது இதோட பொருள்னா, பிரதிபலனாக கருதாமல் ஒருவன் தான் செய்யக்கூடிய கடமை பிறருக்கு உதவி செய்வது. மழை பெய்கின்ற மேகம் உலகத்தாரின் என்ன பிரதிபலனை எதிர்பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது திருக்குறள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. அதாவது பாடுபட்டு சம்பாதிக்கிற செல்வம் எல்லாம் உதவி பெற தகுந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். அதாவது நம்ம சம்பாதிக்கிற செல்வம் எல்லாம் உதவி பெற தகுந்தவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 3வது குறள். புத்தேன் உலகத்தும் இன்னும் பெறல் அரிதே ஒப்பிரமின் நல்ல பிற. இதோட பொருள் என்னன்னா, தேவலோகத்தினாலும் பூலோகத்தினாலும் பரோபகாரம் செய்யும் குணத்தை விட மேலானது எதுவும் இல்லை. அது மேலோகம் பூலோகம்
இரண்டுலேயுமே உதவி செய்கிற குணத்தை தவிர வேறு எதுவும் மேலானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒத்தது இப்போ 4வது குறள் என்னன்னா, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பொருள் என்னன்னா, தனக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களை பிறருக்கு ஏற்படும் என்று எண்ணுபவர் தான் உயிருள்ள மனிதர் மற்ற இனமாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனக்கு ஏற்படுற மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள்லாம் மற்றவங்களுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மனுஷன், மற்றவங்களாம் செத்த பிணத்துக்கு சமமாவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு. இதோட பொருள் என்னன்னா, உலகத்தார் விரும்பத்தக்க நல்ல அறிவாளியிடத்தில் செல்வம் இருப்பது ஊரிலுள்ளவர்களுக்கு அவரவர் தேவைக்கு ஏற்ப குடிநீர் கொடுத்து உதவுகிற குளத்தில் நீர் நிறைந்திருப்பது போன்றது அப்படின்னு இருக்காங்க. அடுத்து 6வது குறள், பயன்மரம் உள்ளூர் பல்தற்றால் செல்வம் நயன் உடையார்கண் படி. இதோட பொருள் என்ன, அன்புடையவனிடத்தில் செல்வம் இருந்தால் நல்ல பலன் தரக்கூடிய மரம் நடுவூரில் பொது நிலத்தில் பழுத்திருப்பது போல் அவரவர்கள் விரும்பியபடி அவர்களுடைய தேவைக்கு அதிகமாகவும் அவர்களே எடுத்துக்கொள்ள உதவும். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண். பெருந்தன்மை உள்ளவனிடத்தில் செல்வம் இருந்தால் மூலிகைச் செடியானது தன் இலை பூ காய் பட்டை முதலியவைகளை மருந்து கன்று கொடுத்து கடைசியில் தன்னை வேரோடு பிடுங்கிக் கொள்ளவும் உதவுவது போல தன்னையே கூட அழித்து கொண்டு பிறருக்கு உதவுவது உபகாரமாகும். இடனில் பருவத்தும் முப்பிறவிற்கு ஒழுகார் கடனெறி காட்சியவர். கடமையை உணரும் அறிவுடையவர் செல்வம் இல்லாவிட்டாலும் உபகாரம் செய்ய பின்வாங்க மாட்டார்கள். அது உதவி பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இருக்கிறவங்க செல்வம் இல்லாட்டினாலும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நயன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர் செய்யாது அமைக்கலா ஆறு. அதாவது குறள், ஒப்புரவை அறிந்த இரக்கமுள்ளவன் தன்னை ஏழை என்று எண்ணுவது பிறருக்கு உபகாரம் செய்ய முடியாத சமயத்தில் தான். அதாவது உதவி செய்கிறவங்க தன்னை எப்போ ஏழைன்னு நினைப்பாங்கன்னா, தன்னால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வர்றப்ப தான் தன்னை ஏழைன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்புரவினால் வரும் கேடனின் அஃதொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. இதோட பொருள் என்னன்னா, பிறருக்கு உபகாரம் செய்வதனால் வறுமையே வருமென்றாலும் அப்படிப்பட்ட வறுமையை விலை கொடுத்தாவது வாங்கி கொள்வதில் தன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.